பவித்ராக்கு திடீர்னு நாட்டுக்கோழி முட்டை குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு போல. அதுக்கு பவித்ரா போட்ட பிளான் இருக்கு பாருங்க, மாஸ்டர் பிளான் போட்டா. எங்க வீட்டுல இருக்குது ஒரு நாட்டுக்கோழி. அந்த நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா சும்மா கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி கரியல்னு இருக்கும். இந்த கருப்பு கலர் நாட்டுக்கோழி சும்மா அங்க இங்கன்னு சொல்லி சுத்திட்டே இருந்துச்சு. இத பார்த்த பவித்ரா திடீர்னு வீட்டு உள்ள போயிட்டு கையில கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வந்த அந்த கோழிக்கு போட. ஆனா இந்த கருப்பு கலர் நாட்டுக்கோழி ரொம்ப திமிரான நாட்டுக்கோழியா இருக்குது. பவித்ரா ரொம்ப பாவம்பா, ரொம்ப நேரமா இந்த கோழிய பான்னு கத்தின்னு கூப்பிட்டுங்கிறா. ஆனா இந்த கருப்பு கலர் நாட்டுக்கோழி எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்குது. அது பான்னு சுத்தின்னு தான் இருக்குது. இத பார்த்தா பவித்ரா டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த அரிசி எடுத்துன்னு போயிட்டு கீழே போட்டோன்ட்டா. அந்த கோழி வந்து தின்னுது தின்னாகட்டி போகுதுன்னு. ஆனா இந்த கோழி அரிசி போறத பார்த்துட்டு கூட வராம ஒரு காலை தூக்கின்னு ஸ்டெடியா திமுறா நின்னுட்டு இருக்கு. கடைசியில கோழிக்கு அரிசியை போட்டா பறவைகள் வந்து இந்த அரிசியை தின்னுட்டு இருக்கு. இந்த பறவைகள் கூட முடிஞ்ச அளவுக்கு அரிசியை தின்னுட்டு பறந்து போயிடுச்சு. இப்பதான் நம்ம தலைவி வராங்க, கருப்பு கலர் நாட்டுக்கோழி சும்மா நல்லா உடம்பு ஆட்டின்னு வராங்க. வந்தது மட்டுமா வந்து அந்த அரிசியை சும்மா அருமையா குத்தி குத்தி தின்னுட்டு இருக்கு. அரிசியை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த கோழி அப்படியே கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த கோழி அப்படியே போயிட்டு ஒரு உடஞ்சு போன பீரோல போயிட்டு உட்காந்துச்சு. இந்த கருப்பு கலர் நாட்டுக்கோழி சும்மா அருமையா உள்ள உட்காந்துட்டு எதையோ முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பவித்ரா வந்து அந்த கோழியை பொறுமையா தூக்குனா. இந்த கருப்பு கலர் நாட்டுக்கோழியை தூக்குனதும் பவித்ரா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கோழி ஒரு முட்டை இட்டு வச்சிருக்கு. அப்படியே பொறுமையா பவித்ரா அந்த கோழியை கீழே விட்டு அந்த முட்டையை கையில எடுத்துட்டா. முட்டையை கையில எடுத்ததும் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். பவித்ரா அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்துல போயிட்டு பொறுமையா தட்டினா. அதுக்கப்புறம் பவித்ரா அந்த முட்டைக்கு மேல் பகுதியில் இருக்கிற அந்த ஓட்டெல்லாம் லைட்டா எடுத்தா. இறுதியா பவித்ரா ஆசைப்பட்ட மாதிரி அந்த முட்டையை எடுத்து அப்படியே வாயில ஊத்திக்கணும். அவ்வளவுதான். பவித்ரா நினைச்ச மாதிரி நாட்டுக்கோழி முட்டையை குடிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பவித்ராக்கு திடீர்னு சாமி பக்தி அதிகமாயிடுச்சு போல. ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மாதா சிலை நின்னுட்டு வணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூட்டில என்ன உட்கார சொன்னா. நானும் ஸ்கூட்டில உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பவித்ரா ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பிச்சுட்டா. அடியே எங்கடி கூட்டு போறேன்னு பவித்ரா கிட்ட கேட்டா அவ எதுவுமே வாயை திறந்து சொல்லவே மாட்டா. ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பிச்சதும் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரோட்டு ஓரமா விவசாயம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி திரும்பி பார்த்தா பச்சை பசுமையா அப்படியே சூப்பரா இருக்கு. பவித்ரா திடீர்னு ஸ்கூட்டியை ரொம்ப பொறுமையா ஓட்ட ஆரம்பிச்சுட்டா. என்னன்னு பார்த்தா ஸ்கூட்டில பெட்ரோல் கம்மியா இருக்கு. என்னதான் பெட்ரோல் கம்மியா இருந்தாலும் பவித்ரா அதுக்கெல்லாம் பைபிள்ல சும்மா பள்ளமேட்ல எல்லாம் விட்டு தாறுமாறா ஓட்டு வந்துங்கிறான். ஆனா பவித்ரா ஸ்கூட்டி ஓட்டுற விதம் இருக்குது பாருங்க, ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்து விலகிறாங்க. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல மெயின் ரோடு வந்துச்சு. இதுக்கப்புறம் பவித்ரா நான் ஓட்ட மாட்டேன் நீயே ஓட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை என்கிட்ட குடுத்துட்டா. அங்க இருந்து அப்படியே ஸ்கூட்டியை நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்ச தூரம் நானும் பவித்ராவும் ஸ்கூட்டில பொறுமையா போயிட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு பிரிட்ஜுக்கு மேல லெஃப்ட் சைடு போனா சித்தூர், ரைட் சைடு போனா சென்னை, ஸ்ட்ரைட்டா போனா ஊத்துக்கோட்டைன்னு இருந்துச்சு. நமக்கு தேவை ஊத்துக்கோட்டை தான். கொஞ்ச நேரத்துல ஊத்துக்கோட்டை ஆறுக்கோ வந்துட்டோம். ஊத்துக்கோட்டை ஆறுல தண்ணியே இல்ல, ஃபுல்லா வறண்டு போயிருக்கு. ஒரு வழியா நானும் பவித்ராவும் ஊத்துக்கோட்டை வந்துட்டோம். பவித்ரா பட்டன் அப்படியே ரைட் எடுத்து போக சொன்னா, நானும் போனேன். அப்படியே போயினே இருக்கும்போது பவித்ரா பட்டன் லெஃப்ட் திரும்ப சொன்னா, நானும் ஸ்கூட்டியை லெஃப்ட் சைடு திருப்பி போனேன். அப்படியே போனா செமையா பெருசா ஒரு அழகான சர்ச்சு ஒன்னு இருந்துச்சு. இந்த சர்ச்சை பார்த்ததும் பவித்ரா ஸ்கூட்டில இருந்து இறங்கி சர்ச்சு உள்ள போனா. பவித்ரா சர்ச்சு உள்ள போயிட்டு முட்டி போட்டு கொஞ்ச நேரம் தான் சாமியை வணங்கினா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சர்ச்சா நின்று நாங்க கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்கும்போது பட்டன் ஸ்கூட்டியை பூக்கடையானு நிறுத்த சொன்னா. உடனே போயிட்டு மல்லிப்பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டா. சரி இதோட வீட்டுக்கு கூட்டு போயிடுவான்னு பார்த்தா ஆந்திரா சைடு ஸ்கூட்டியை திருப்ப சொல்லிட்டா. அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டு அவ பேச கேட்டு பொறுமையா போயினே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆந்திராவுல உள்ள சத்தியவேடுக்கும் வந்துட்டோம். பட்டன பவித்ரா ஒரு பழக்கடையானு நிறுத்தி பழம் வேற வாங்கிட்டு இருந்தா. ஒரு வழியா பழத்தை கூட வாங்கிட்டு அங்க இருந்து நாங்க திரும்ப கிளம்பிட்டோம். இவ எங்க தான் கூட்டு போறான்னு பார்த்தா கடைசியில பவித்ரா அவ பிறந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கா. அப்படியே அவ படிச்ச ஸ்கூலு, அவங்க ஊர்ல இருக்கிற சர்ச்சு எல்லாத்தையும் காமிச்சா. கொஞ்ச நேரத்துல பவித்ரா அப்படியே ரைட் எடுத்து அவங்க வீட்டு குறுக்கு சந்துக்கா போக சொன்னா. நானும் அப்படியே போனேன். இறுதியா பவித்ரா அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டினே வந்துட்டா. பவித்ரா வீட்டுக்கு வந்ததும் அவ வளர்த்த நாய் இருக்குது பாருங்க, அப்படிதான் அவ மேல எகிருது. அப்படியே பவித்ரா அவங்க அம்மாவையும் பார்த்துட்டா. ஆனா இந்த பவித்ரா அவங்க அம்மா கிட்ட போய் பேசாம அங்க வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டியை தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் இருக்கான். கடைசி வரைக்கும் இவளை திருத்தவே முடியாது. ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்க. பவித்ராக்கு திடீர்னு சப்பாத்தி கல்லி பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு போல. அதுக்காக பவித்ரா ஒண்ணு பண்ணா. கையில ஸ்கூட்டி சாவி எடுத்துட்டு வந்து ஸ்கூட்டியை எடுத்தா. நான் எவ்வளவோ சொன்ன பவித்ரா ஸ்கூட்டி சரியில்லை, ஸ்கூட்டியை எடுக்காதுடின்னு. அதெல்லாம் கொஞ்சம் கூட அவ காதுல வாங்கிக்காம எனக்கு ஸ்கூட்டியை ஓட்ட தெரியும்னு சொல்லி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணா. பவித்ரா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் ஓட்ட ஆரம்பிச்சா. சரி நல்லா தான் ஓட்டுறான்னு நினைக்கும் போதே அப்படியே கீழே விழுந்தா. ஆனா இவ கீழே விழுந்து கூட ஒரு துளி கூட கவலையே படல. நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். கை கால உடஞ்சிருந்தா என்ன ஆகுறது. ஆனா என்னதான் நான் கீழே விழுந்தாலும் இன்னைக்கு நான் சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிட்டு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா திரும்ப ஸ்கூட்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டான். சரி இந்த முறைனா பவித்ரா ஸ்கூட்டியை நல்லா ஓட்டுவான்னு நினைக்கும் போது திரும்ப சேத்துல எடுத்துன்னு போய் விடுறான். எப்பா போதும் சாமி, இனிமே ஸ்கூட்டியை நான் ஓட்ட மாட்டேன், நீயே ஓட்டுன்னு சொல்லி பவித்ரா ஸ்கூட்டியை என்கிட்ட கொடுத்துட்டா. நானும் ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஸ்கூட்டியை கைனி பக்கமா பொறுமையா ஓட்டிட்டு போயிட்டே இருந்தோம். நாங்க போற வழியெல்லாம் தண்ணி சேரா இருக்குது. அப்படியே அந்த தண்ணி சேரெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த சப்பாத்தி கல்லி செடியான வந்துட்டோம். சப்பாத்தி கல்லி செடியை பார்த்ததும் பவித்ரா உடனே இறங்கி சப்பாத்தி கல்லி செடியான போயிட்டா. அப்படியே ஒவ்வொரு சப்பாத்தி கல்லி பழத்தையும் பவித்ரா அறக்க ஆரம்பிச்சா. இந்த பவித்ரா என்னடா இந்த செடி ஃபுல்லா முள்ளு இருக்குதுன்னு கூட போயிட மாட்டா. சந்துல இருக்கிற பழத்தை கூட பொந்துல கை ஊற மாதிரி கையை விட்டு அறக்குறா. இது போல வெற்றிகரமா ஒரு 6 சப்பாத்தி கல்லி பழத்தை
பழத்தை அறுத்துட்டா. பவித்ரா பழத்தை அறுத்து முடிச்சுதான் சின்னதா ஒரு கல்ல கையில எடுத்தா. அந்த கல்லுல இந்த பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சா. இது போல பவித்ரா ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து அந்த பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டா. இறுதியா பவித்ரா பழத்துக்கு மேல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிட்டதும் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஆசைப்பட்ட மாதிரி பழத்தை சாப்பிட்டா. அது மட்டும் இல்ல, இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், உடல் எடையை சமமாக வைத்திருக்கும், உடல்ல சர்க்கரையோட அளவை சமமாக வைத்திருக்கும். அது மட்டும் இல்ல, உடம்புல கொழுப்பு அதிகமா இருந்தா அந்த கொழுப்பையும் குறைக்கும். பவித்ராக்கு திடீர்னு கலாக்காய் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு போல. வழக்கம் போல வீட்டுல இருந்து ஸ்கூட்டி சாவி எடுத்துட்டு வந்து ஸ்கூட்டியை எடுக்க ஆரம்பிச்சா. பவித்ரா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சா. அப்படியே ஸ்கூட்டியை வீட்டு பின்னாடி ஓட்டிட்டு போனா. கொஞ்ச நேரத்துல ஸ்கூட்டியை அப்படியே கைனி பக்கமா ஓட்டிட்டு போயிட்டே இருந்தா. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பவித்ரா ஒரு இடத்துல ஸ்கூட்டியை நிறுத்தினா. என்னன்னு தெரியல, இவ திடீர்னு இந்த இடத்துல ஸ்கூட்டியை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு இங்க இருந்து அப்படியே நடந்து போனா. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தா. பட்டனு இவ ஒரு குளத்து கரை மேல ஏற ஆரம்பிச்சா. இவளுக்கு ஆரம்பத்துல பயம் இருந்தாலும் எப்படியும் அந்த குளத்து கரை மேல ஏறி வந்துட்டா. இந்த குளத்துல தண்ணி இருக்குது, பட் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளவு அதிகமாலாம் இல்ல. அப்புறமா பவித்ரா ஒரு இடத்துல பொறுமையா அப்படியே உட்காந்துட்டே இறங்கிட்டு இருந்தா. இவ எதுக்கு இந்த இடத்துல இறங்குறான்னு பார்த்தா அங்க ஒரு கலாக்காய் செடி இருக்குது. அந்த செடியில 2 பூ கூட இருக்கு. அதே செடியில 2 கலாக்காயும் இருக்குது. அந்த 2 கலாக்காயும் பவித்ரா அப்படியே அறுத்து எடுத்துக்கிட்டா. அப்புறமா அங்கிருந்து அப்படியே நடந்து வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு கலாக்காய் செடி இருக்கு. இந்த செடியில கூட ஒரு சில கலாக்காய் எல்லாம் இருக்கு. இந்த கலாக்காய் எல்லாத்தையும் இவ அறுக்க ஆரம்பிச்சா. இந்த கலாக்காய் அறுக்கும் போது இந்த கலாக்காயில உள்ள அந்த பிசு பிசுப்பான பால் வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் பவித்ரா இந்த செடியில இருக்கிற எல்லா கலாக்காயும் அறுத்துட்டா. இந்த செடியில பாத்தீங்கன்னா மொத்தம் 9 கலாக்காய் தான் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு பத்தவே பத்தாதுன்னு பவித்ரா எப்படி வந்தாலும் அப்படியே இங்கிருந்து போக ஆரம்பிச்சுட்டா. வேகமா இங்கிருந்து குளத்துக்கரை இறங்கி போயிட்டு ஸ்கூட்டி எடுக்க ஆரம்பிச்சா. இவ ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து அப்படியே போக ஆரம்பிச்சா. அப்படியே பவித்ரா பொறுமையா காட்டை நோக்கி போயிட்டு இருந்தா. அப்படியே பொறுமையா ஸ்கூட்டியை ஓட்டுன்னு போயிட்டே இருந்தா. எப்படியோ பவித்ரா கொஞ்ச நேரத்துல காட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் ஸ்கூட்டியை ஒரு இடத்துல ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வச்சுக்கிட்டா. அப்படியே பவித்ரா ஓரமா பாத்துட்டே வந்துட்டு இருந்தா. அப்பதான் கீழே ஒரு கலாக்காய் செடி இருந்துச்சு. அந்த செடியில ஒரு சில கலாக்காய் இருந்துச்சு. அதை அறுக்க ஆரம்பிச்சா. பவித்ரா அந்த செடியில இருக்கிற கலாக்காய் எல்லாம் அறுத்துட்டு இன்னொரு பக்கமா போனா. அந்த பக்கமா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தா. அப்படியே போய் பார்த்தா அங்கேயும் ஒரு கலாக்காய் செடி இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த செடியில நிறைய கலாக்காய் இருக்கு. இந்த கலாக்காய் எல்லாத்தையும் பவித்ரா வேக வேகமா அறுக்க ஆரம்பிச்சா. இவ்வளவு கலாக்காய் இந்த செடியில பாக்கிறதுக்குள்ள பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். இறுதியா பவித்ரா எல்லா கலாக்காயும் அறுத்து வச்சுக்கிட்டா. என்னதான் கலாப்பழம் இல்லையா கூட கலாக்காய பார்த்ததும் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒவ்வொரு கலாக்காயும் சாப்பிட ஆரம்பிச்சா. இறுதியா பவித்ரா எல்லா கலாக்காயும் சாப்பிட்டுட்டா. கலாக்காய சாப்பிட்டதும் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கலாக்காயை சாப்பிடுறதுனால உடம்புல இரும்பு சக்தி அதிகரிக்கும். இதுல வைட்டமின் சி கூட இருக்கு. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதுல இன்னும் சில நன்மைகள்லாம் இருக்கு. பவித்ரா கையில ஆனியன் தீப்பெட்டி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு மேஜிக் செய்ய போறேன்னு சொன்னா. சரி, இவ அப்படி என்னதான் மேஜிக் பண்ண போறான்னு நானும் வெயிட் பண்ணின்னு இருந்தேன். முதல்ல கையில இருக்கிற ஆனியன் வெத்துப்பொட்டியை எடுத்துட்டு வந்து ஒரு கல்லு மேல வச்சுக்கிட்டா. அப்புறமா அங்கிருந்து அப்படியே நடந்து போயிட்டு ஒரு மரக்காட்டையே தூக்கிட்டு இருக்கா. இவ எதுக்கு சம்மதமே இல்லாம இந்த மரக்காட்டையை தூக்கினுங்கிறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தா. அப்பதான் சொல்றேன், இந்த மரக்காட்டிக்கும் இந்த மேஜிக்ல லிங்க் இருக்கான். அந்த மரக்கட்டியை அப்படியே தூக்கிட்டு வந்து ஆனியன் தீப்பெட்டி இருக்கிற இந்த கல்லு மேல வச்சுக்கிட்டா. அப்புறமா ஒரு பெருசா ஒரு கல்லு ஒண்ணு எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டா. இப்ப இவ சொல்றா, இந்த மேஜிக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு. ஏமா போதுண்டி சாமி, சீக்கிரம் மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் சைடு கேப்ல கொஞ்சம் கத்தி விட்டேன். சரி மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முதல்ல ஆணி எடுத்துக்கிட்டா. அந்த ஆணியை அப்படியே அந்த மரக்கட்டை மேல நிக்க வச்சுக்கிட்டா. பக்கத்துல இருக்கிற அந்த கல் எடுத்து அப்படியே அந்த ஆணி மேல அடிக்க ஆரம்பிச்சா. அப்புறமா அந்த மரக்கட்டையில அடிச்ச ஆணியை அப்படியே பிடுங்கி எடுத்துக்கிட்டா. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த தீப்பெட்டியை கையில எடுத்துக்கிட்டா. அந்த தீப்பெட்டியில இருக்கிற தீக்குச்சி எல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த தீக்குச்சியில இருக்கிற அந்த தீ மருந்த கையில நசுக்குன மாதிரி எடுத்துக்கிட்டா. இந்த தீ மருந்த ஆணி மூலமா இந்த மரக்கட்டையில போட்ட இந்த ஹோல்ஸ்ல போட்டுக்கிட்டா. இது போல இன்னும் ஒரு சில தீக்குச்சியில இருக்கிற அந்த தீ மருந்தால எடுத்து இந்த ஹோல்ஸ் ஃபுல்லா போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆணி எடுத்து அந்த ஹோல்ஸ் மேல வச்சு கல் எடுத்து முதல்ல பொறுமையா தட்டிக்கிட்டா. இந்த ஆணி ஸ்டெடியா நின்னதும் அந்த கல்ல 2 கையில ஸ்ட்ராங்கா புடிச்சு ஓங்கி அடிச்சா பாருங்க, சும்மா டமார்னு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கு. பட்டாசு வெடிச்சுதான் நான் பண்ண மேஜிக் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கும் பட்டாசு வெடிக்கும், செம்மையா வெடிக்கும். பவித்ராக்கு இன்னைக்கு காட்டு திராட்சை சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. அதுக்காக இவ ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வீட்டாண்ட இருந்து கிளம்பிட்டா. இவ போறத பாக்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு காட்டு திராட்சை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவா போல. அவ்வளவு சந்தோஷமா இவ ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா எனக்கு ஒரு டவுட், இவ ஸ்கூட்டி ஓட்டுன்னு வர வேகத்தை பாக்கும்போது எத்தனை மணிக்கு காட்டுக்கு போய் சேருவான்னு தெரியல, அவ்வளவு ஸ்லோ ஓட்டின்னு வந்துட்டு இருக்கா.
இருக்கா. பட் இவ என்னதான் ஸ்லோவா போனாலும் பள்ளத்துல மண்ணுல ஸ்கூட்டியை ஓட்டிக்கிட்டு ஓரளவுக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கா. அப்படியே ஜாலியா இவ கைனி பக்கமா ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருந்தா. ஆனா இவ போற ஸ்பீடுக்கு கண்டிப்பா காட்டுக்கு சீக்கிரமா போய் சேர மாட்டா. கண்டிப்பா லேட்டா தான் போவா. இவ என்னதான் லேட்டா போனாலும் அங்க யாரும் இவளை கேள்வி கேட்க போது இல்ல. ஆனா இவ இந்த ரூட்ல இவ்வளவு தைரியமா தில்லா ஸ்கூட்டியை ஓட்டுன்னு போகும்போது கண்டிப்பா இவளை நான் பாராட்டி தான் ஆகணும். இவ காட்டு திராட்சை சாப்பிட்ட காட்டுக்கு போகும்போது ஆரம்பத்துல சந்தோஷமா இருந்தாலும் இப்போ ஒரு மாதிரி கோவமா போற மாதிரி தான் தெரியுது. பட் பரவாயில்ல, எப்படியும் அவ காட்டுக்கிட்ட வந்துட்டா கண்டிப்பா இந்த காட்டை பார்க்கும்போது இவளுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். ஒரு வழியா பவித்ரா இப்ப காட்டுக்கு வந்துட்டா. காட்டு உள்ள வந்துதான் முதல்ல இவ ஸ்கூட்டிய ஓரமா நிறுத்திக்கிட்டா. இப்ப இவ காட்டு திராட்சை எங்க இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கா. அப்படி இவ தேடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல காட்டு திராட்சை இருக்கிறத இவ பாத்துட்டா. அந்த காட்டு திராட்சைய பார்த்ததை இவ கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே போயிட்டு அறுத்துட்டா. எப்படியோ இந்த பவித்ரா ஒரு கொத்து காட்டு திராட்சையை அறுத்துட்டா. இப்ப இவ ரெண்டாவது கொத்து காட்டு திராட்சை எங்கன்னா இருக்குதான்ட்டு இவ தேடிட்டு இருக்கா. அப்படி தேடினே இருக்கும்போது தான் இவ இன்னொரு இடத்துல காட்டு திராட்சை இருக்கிறத பாத்துட்டா. உடனே இவ அந்த காட்டு திராட்சை கூட அப்படியே அறுத்துக்கிட்டா. இப்ப இவ ரெண்டு கொத்து காட்டு திராட்சை பழத்தை அறுத்து வச்சிருக்கா. கொஞ்ச நேரத்துல இவ இன்னொரு இடத்துல காட்டு திராட்சை பார்த்துட்டு அதை கூட அறுத்துக்கிட்டா. இப்ப பவித்ரா கிட்ட 3 கொத்து காட்டு திராட்சை பழம் இருக்கு. இந்த காட்டு திராட்சை பழத்தை பார்க்கறதுக்குள்ள பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா பவித்ரா ஆசைப்பட்ட மாதிரி காட்டு திராட்சை பழத்தை பறிச்சுட்டா. இப்ப அந்த காட்டு திராட்சை பழத்தை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த காட்டு திராட்சை பழத்தை சாப்பிடுறதுனால இதயம் ஆரோக்கியம், மலச்சிக்கல், நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு உடல் ரீதியா நிறைய நல்ல பயன்களுக்கு உதவுது. பவித்ராக்கு மஞ்சு ரொம்ப பிடிக்கும் போல, அதனாலதான் இவ இந்த மஞ்சை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறா. பவித்ரா இன்னைக்கு வெளியில உட்காந்துட்டு புளியம்பழத்தை காய வச்சுட்டு இருந்தா. சரி, இவளுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுப்போம், சாப்பிட்டுக்கிட்டே புளியம்பழத்தை காய வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுற ஐட்டமா பார்த்து ஒரு சில ஐட்டம்ல நான் எடுத்து வச்சிருந்தேன். பட் இதெல்லாம் இந்த பவித்ரா சாப்பிட மாட்டாளான்ட்டு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல 50-50 கோல்மால் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன். இந்த பிரிட்டானியா கோல்மால் பிஸ்கெட்டை எடுத்துட்டு போயிட்டு பவித்ரா கிட்ட கொடுத்தா அதை பார்த்துட்டு அடைச்சி இப்போ எனக்கு வேணான்ட்டு தட்டி விட்டா. அட, கோல்மால் போனான்னா நம்ம கிட்ட தான் மில்க் பிஸ்கெட் இருக்குது, இந்த மில்க் பிஸ்கெட் என்ன கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு மில்க் பிஸ்கெட்டை எடுத்துக்கிட்டேன். சரி, இவளுக்கு இந்த மில்க் பிஸ்கெட் என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மில்க் பிஸ்கெட் எடுத்துன்னு போய் கொடுத்தா இதையும் வேணான்ட்டு தட்டி விட்டா. இவளுக்கு பிஸ்கெட் பிடிக்காது போல. சரி, முறுக்கு நான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முறுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த முறுக்கு எடுத்துட்டு போயிட்டு இவகிட்ட கொடுத்தா சோகமா உட்காந்துட்டு இருந்த இவ எனக்கு இந்த முறுக்கும் வேணாம்னு சொல்லிட்டு தட்டி விட்டா. அட, என்னடா இவ எதுவுமே சாப்பிட மாட்டாளுன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நெக்ஸ்ட் கேவுரு மாலை செஞ்ச ஒரு உளுந்து உருண்டையை எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா இவ இந்த உருண்டையை சாப்பிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா இந்த உருண்டையை கூட வேணான்னு சொல்லிட்டு தட்டி விட்டா. இருந்தாலும் இன்னைக்கு நான் இவளை விடுறதா இல்ல. இந்த முறை இவளுக்கு சாப்பிட கொடுக்க மூக்கல்லையை எடுத்துக்கிட்டேன். இந்த முறை இந்த பவித்ரா கண்டிப்பா இந்த மூக்கல்லையை சாப்பிட்டே தீருவான்ட்டு நினைச்சுக்கிட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா கோவமா இந்த மூக்கல்லையை பார்த்துட்டு 2 மூக்கல்லையை மட்டும் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இதையும் தட்டி விட்டா. அட, என்னடா இவ எதுவுமே சாப்பிட மாட்டான்ட்டு எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, இந்த டென்ஷன்ல லாஸ்டா 2 மஞ்சு இருந்துச்சு. இந்த மஞ்சை நான் எடுத்துட்டு போயிட்டு இவளுக்கு கொடுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா இந்த மஞ்சை கூட இவ சாப்பிட மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தா மஞ்சை பார்த்துதான் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த 2 மஞ்சையும் வாங்கிக்கின்னு வேகமா பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அடச்ச, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவளுக்கு முன்னாடியே மஞ்சை எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பேன். பவித்ராக்கு பிடிச்ச 4 சாப்பிடுற பொருளை இந்த இடத்துல கட்டி தொங்க விட்டுருக்கோம். ஒன்னு மேங்கோ ஷேப்ல இருக்கிற ஜெல்லி, அதுக்கப்புறம் புல்டாஸ் நூடுல் மசாலா, அதுக்கப்புறம் மேங்கோ ஜூஸ், அதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப பிடிச்ச மஞ்சு. இந்த 4 சாப்பிடுற பொருளையும் இவ தான் சாப்பிட போறான். ஆனா அவ்வளவு அசால்ட்டா இந்த பொருளை நாங்க சாப்பிட கொடுக்க மாட்டோம். ஏன்னா முதல்ல ஒவ்வொரு பொருளுக்கு மேலயும் ஒவ்வொரு பேப்பர் கட்டி வச்சிருக்கோம். அந்த பேப்பர்ல ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு சரியான ஆன்சரை எழுதினா மட்டும் தான் அதுக்கு கீழே தொங்கிட்டு இருக்க பொருளை சாப்பிட முடியும். சரி, இப்போ நம்ம இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பென் எடுத்துட்டு போயிட்டு இவகிட்ட நான் கொடுத்துறேன். அப்புறமா பென் இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்சரே எழுதாம எல்லா பொருளையும் சாப்பிடுவா. பெண்ணை கொடுத்துட்டு இப்ப நீ வா பவித்ரான்னதும் சந்தோஷமா வந்து ஜெல்லிக்கு முன்னாடி நின்னுட்டா. சரி, இப்ப நான் முதல் பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து பிரிச்சு பார்த்தா பாருங்க, அதுல என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கு? விஜய் நடித்த முதல் படம் எது அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. இத பார்த்தது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இதுக்கு நாளைய தீர்ப்புன்னு கரெக்டான ஆன்சர் எழுதிட்டு ஜெல்லிய கடிச்சு உறிஞ்சிட்டு இருக்கா. எப்படியோ இவ முதல் கேள்வியில பாஸ் ஆயிட்டான். அந்த சந்தோஷத்துல அப்படியே ஜெல்லிய வாயில வச்சுக்கிட்டே வந்து 2வது பேப்பரை எடுத்தா. இந்த பேப்பரை எடுத்து பிரிச்சு பார்த்தா விஜயும் சூர்யாவும் சேர்ந்து நடித்த படம் என்ன அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அட, இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், எனக்கு அது தெரியாம இருக்கும். இந்த கேள்விக்கு ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா எழுதிட்டு இங்க இருக்கிற நூடுல் மசாலாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். 2வது கேள்வியிலும் இவ பாஸ் ஆயிட்டான். அந்த சந்தோஷத்துல நூடுல் மசாலாவை சாப்பிட்டுக்கிட்டே 3வது பேப்பரை வந்து எடுத்தான். கண்டிப்பா இந்த முறை இதுல கேள்வி கஷ்டமா தான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். இவ இந்த 3வது பேப்பரை எடுத்து பிரிச்சு பார்த்ததும் இதுல நடிகர் அஜித்திற்கு தற்போதைய வயது என்னன்னு எழுதி வச்சிருக்கு. இந்த கேள்வியை பார்த்ததும் இவளுக்கு மூஞ்சி மாறி போச்சு. ஐயோ, எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அந்த மேங்கோ ஜூஸை தொட்டுட்டு வந்து 4வது பேப்பரை எடுத்தா. இவ 4வது பேப்பரை எடுத்து பிரிச்சு
படிச்சு பார்த்ததும் அதுல சர்க்கார் விஜயின் எத்தனாவது படம்னு எழுதி வச்சிருக்கு. கண்டிப்பா இதுக்கும் இவளுக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தான். இவன் அசால்ட்டா 62 எழுதிங்கிறான். சர்க்கார் விஜய் நடிச்ச 62வது படம் அப்படின்னு அசால்ட்டா கரெக்டான ஆன்சர் எழுதிட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரி மனுஷன் எடுத்து சாப்பிட்டுங்கிறான். 4 கேள்வியில 3 கேள்விக்கு சரியான ஆன்சரை சொன்னதுனால இவ ஆசில எதுக்கு மண்ணா போகணும்னு சொல்லிட்டு அந்த மேங்கோ ஜூஸா கூட நீயே குடிச்சிடுமானதும் போயிட்டு சந்தோஷமா அந்த மேங்கோ ஜூஸ் எடுத்து குடிச்சுங்கிறான். இன்னைக்கு இந்த பவித்ரா குழந்தையாவே மாறிட்டா. இவனுக்கு இந்த பனங்கா வண்டியை யாரு செஞ்சு கொடுத்தான்னு தெரியல, ஜாலியா ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான். இவன் கிட்ட போயிட்டு இவன் டே எனக்கோ கொஞ்சம் பனங்கா வண்டி குடுறான், நானும் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு கொடுக்குறேன்னு கேட்டா. அதுக்கு இவன் என்னது பனங்கா வண்டியை தரணுமா, ஒழுங்கா போயிடு கொம்புலி அடிச்சிடுவேன், இது என் வண்டி எனக்கு மட்டும் தான் சொந்தம், இந்த வண்டியை நான் மட்டும் தான் ஓட்டுவேன், யாருக்கும் தரமாட்டேன், அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுன்னு இவளை மிரட்டிட்டு இருந்தான். இவன் எவ்வளவோ இவனை கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டான். ஆனாலும் இவன் இந்த பனங்கா வண்டியை தரா மாதிரி தெரியல. அந்த டென்ஷன்ல இவன் வேகமா எங்கிருந்து போயிட்டு இதோட செம்மையா ஒரு வண்டியை செய்யறோம் பாருடான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாப்பிட்டு போட்ட 4 பனங்காவை எடுத்துன்னு வந்துங்கிறான். இந்த 4 பனங்காவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு செம்மையா ஒரு வண்டியை செய்யறோம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு முதல் பனங்காவை எடுத்து ஓட்டியா போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. இது போல இங்க இருக்கிற 4 பனங்காயிலையும் ஓட்டியா போட்டுக்கிட்டு ஒரு சின்ன கொம்பு எடுத்து பனங்காயில சொருக ஆரம்பிச்சா. அப்படியே ஒவ்வொரு பனங்காயும் எடுத்து இந்த கொம்புல சொருகிக்கிட்டா. இறுதியா இவன் எல்லா பனங்காயும் இந்த கொம்புல சொருகிக்கிட்டா. இப்ப 4 பனங்காய் உள்ள ஒரு பனங்கா வண்டியை ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை நல்லா நீட்டா மடிச்சு இந்த பனங்கா மேல வச்சு அதுக்கு மேல முள்ள வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா அடிச்சுக்கிட்டா. இது போல ஒவ்வொரு பனங்காய் மேலயும் ஒவ்வொரு பேப்பர் வச்சு ஸ்ட்ராங்கா அடிச்சுக்கிட்டா. இவளுக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா ரசனா கவர் கிடைக்கல. ரசனா கவர் எடுத்து இந்த பனங்கா மேல அடிச்சிருந்தா அந்த பனங்கா வண்டியை ஓட்டும் போது செம சவுண்ட் கேட்டிருக்கும். பட் பரவாயில்ல போ எனக்கு இந்த பேப்பரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ செம்மையா பனங்கா வண்டியை ரெடி பண்ணிட்டான். பனங்கா வண்டியை ரெடி பண்ணதும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப ஓட்டுறான் பாரு பனங்கா வண்டின்னு சொல்லிட்டு பனங்கா வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சான். இவன் இந்த வண்டியை ஓட்டுறத பார்க்கும்போது இனிமே கடைக்கு ஷாப்பிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டியை தான் எடுத்துன்னு போவா போல. அவ்வளவு சந்தோஷமா ஓட்டிட்டு இருக்கான். எனக்கும் இது போல பனங்கா வண்டி ஓட்டுதுன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அப்படிதான் நான் பனங்கா வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பனங்கா வண்டியை கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த பவித்ராக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க.